முதல் பாயிண்ட்டுக்கு ஆமீன் அவுட். நிறைய ஆமீன் போட்டு தான் வந்தேன். ஆண்டவர் ஹெவியா இருக்கு ஆண்டவர், இன்னைக்கு இதை பேசியே ஆகணும். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து முந்தின முறைமைகள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தள்ளி ஏன் இஸ்ரவேலருக்கு பதிலாக வேற ஜனங்கள் வந்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் இந்த தவறை செய்ய ஆரம்பித்தார்கள். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் நீங்க 16 முதல் பாத்தீங்கன்னா தெரியும். அவர்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள். 17வது வசனத்துல அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்கம் பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து சகுனம் பார்த்து நாள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக ஆண்டவர் 7 நாள் ஒரு வாரத்துக்கு ஆண்டவர் செவ்வாய்க்கிழமையை பார்த்து செவ்வாய் தோஷம் என்று சொன்னாரா? ஜலதோஷம் சொன்னாலும் சொல்லுவாரே தவிர. ஆமென். இவங்க இஸ்ரவேலர்கள் இந்த நாள் பார்த்து நிமித்தம் பார்த்து குறி கேட்டு இப்படி எல்லாம் கேட்டு, ஆமென், இதெல்லாம் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறது. முந்தின முறைமை நிறைய காரியம் அறியாமலே செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியாத நிறைய பேருக்கு எதுக்கு செய்யறோன்னு நமக்கு தெரியாது. ஆமென். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போகும்போது ரிப்பனை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணு பார்த்தா ஒரு ஆள் குடத்தை தூக்கிட்டு வராங்க. குடத்தை இறக்கி வைங்க. எதுக்கு? ஏதாவது தெரியுமா? எதுக்கு தெரியாது. பைபிள்ல இருக்கா? ஏதோ ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி நிறைய சிலர் பாருங்க, கார் எடுக்கும் போது ஒருத்தங்களை நடந்து வர வைப்பாங்க. அதோட காரை ஏத்திட்டு போன எதுக்கு பண்றோனே பைபிள்ல இருக்கா? நம்ம அறியாம தேவனை பரீட்சை பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 9க்கும் 10க்கும் இடையில வருவீங்களா? எங்களுக்கு இந்த இடையில வர பழக்கலாம். ஆமென். இந்த முந்தின முறைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? அந்த எகிப்தை விட்டதினால. ஹல்லேலூயா. 2 தேங்காய் உடைச்சிட்டு போயிருக்கலாம்ல அப்படிமாங்க. ஆமென். இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. தேவனை பரீட்சை பார்க்க. உன் தேவன் யார் தெரியுமா? ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணை இல்லாத நாமத்தை உடையவர். தமக்கு மிஞ்சின வல்லமை கிடையாது. எனவே தம் பேரில் தாமே ஆணையிட்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஓசியா 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அந்த எப்ராயிமுக்கு தான் கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிறார். 5வது வசனத்துல, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரோண்டி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்கம் ஒலிவ மரத்தினுடைய அலங்கத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். யாருக்கு இந்த பிளெஸிங் தெரியுமா? இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று சொல்லுகிறவன். முந்தின முறைமை எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஆமே, நாம் புது சிருஷ்டி. ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது 10 சொன்னேன். ஆமே. 2வது அடுத்த வசனத்திலே பாருங்கள், இவர்கள் மீட்பை வெறுத்தார்கள். 14வது அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? இப்ப என்ன கொண்டு வர? நாங்க ரட்சிக்கப்பட்டதுனால தான் இப்படி ஆயிட்டேங்கிறாங்க. மீட்பை வெறுத்தார்கள். இதுதான் சங்கீதம் 78:41 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். க்ளோரி. மட்டுப்படுத்தினார்கள். லிமிட் பண்றாங்க. எப்படி லிமிட் பண்றாங்க தெரியுமா? இவருக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும், ரட்சிக்க மட்டும்தான் முடியும், இதுக்கு மேல இவருக்கு
ஒன்னும் பண்ண முடியாது. அதனால எங்களை எதுக்கு ரட்சித்தீங்க ஆண்டவரே? நான் அப்படியே இருந்திருந்தா அந்த கூட்டத்துல நானும் இருந்திருப்பேன்ல ஆண்டவரே. இப்ப நீங்க என்ன ரட்சித்து செப்பரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு என்னை இப்ப அம்போன்னு விடுறீங்க. நான் அழும்போது என் கூட அழுறதுக்கு யாரும் வரல, நான் விழும்போது என்னை தூக்கி விட யாரும் இல்லை. ஆமென் ஆண்டவரே. இதுக்கு ஏன் ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க? ஏன் என்னை ரட்சித்தீர் என்று கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னை ஏன் ஜெனிப்பித்தீர் ஆண்டவரே? என்னை ஏன் ஒரு தாயை பார்த்து என்னை ஏன் பெத்தீங்கன்னு கேட்டது போல எதுன்னு சொல்லுகிறது? அப்படி கேட்கிறவர்களுக்கு ஐயோவா, எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணீங்க, நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, அந்த மார்க்கத்திலே இருந்திருப்போமே. எங்களை இந்த இடத்துல லிமிட் பண்ணாதீங்க. காட லிமிட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எதுக்குள்ளேயும் லிமிட் பண்ணவே முடியாது. காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், நேற்று மீண்டும் என்று மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், மரணத்தை ஜெயமாய் விழுகிறவர், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சகலத்தையும் செய்ய வல்லவர். காட லிமிட் பண்ணாத. இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் முடியும். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிற, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, கர்த்தருடைய ஆவி குறுகி போயிட்டோ, என்னை ஏன் ரட்சித்தீங்க? மீட்பை கொச்சப்படுத்தாதீங்க. நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நீ அங்க போனதுனால தானே உனக்கு இப்படி ஆச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாங்க? அதை விட்டதுனால. இப்ப எப்படி பரீட்சையை பார்க்கறாங்க தெரியுமா? அங்க போனதுனால, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தானே இப்ப உன் வாழ்க்கையில தீ, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தானே இப்ப உன் வாழ்க்கையில தண்ணீர். எஸ், உண்மைதான். ஆனால் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தான் தீயையும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம். கர்த்தரை செழிப்பான இடத்துல நம்புறவங்க நல்ல கைய சாட்டி, நான் இந்த மார்க்கத்துக்குள் வந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், ஜீவ மார்க்கத்துக்குள் என்னை கொண்டு வந்ததற்காக ஹல்லேலூயா. என்னை ரட்சித்தீரே, ஹல்லேலூயா. என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், மகனேவா என்று அழைத்தீர், சந்தோஷம் அப்பா நீரன் சந்தோஷம், எனக்கெல்லாம் நீரே சந்தோஷம், அப்பா நீரன் சந்தோஷம், எனக்கெல்லாம் நீரே சந்தோஷம். கைகளை உயர்த்தி உம் பிரசன்னத்தில் மூழ்கும் போது, உம் பிரசன்னத்தில் மூழ்கும் போது ஆவியில் சந்தோஷம், கிருபையால் சூழும் போது வாழ்நாளெல்லாம் சந்தோஷம், அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். ஆமென். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். எனவேதான் இந்த மார்க்கத்துக்குள் வந்தது நிமித்தம், ஆமென், சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த மார்க்கத்துக்குள் வந்ததுனால எல்லாரும் அவரை ஒதுக்குனாங்க. அவருடைய பிள்ளை மரித்து போகிறது, அடக்கம் பண்ண கூட யாருமே வரல, இவரே கொண்டு தோன்றார். கொண்டு தோண்டி அந்த பிள்ளையை தூக்கி அதுக்குள்ள வைக்கிறார். அந்த இடத்துல எப்படி புலம்பி இருக்கணும் தெரியுமா? நான் இருந்திருப்பேன் ஒழுங்க, நாங்க இருந்திருந்தா கூட அடக்கம் பண்றதுக்கு 4 பேராவது வந்திருப்பான். அவர் அப்படி புலம்பல, அவர் அந்த இடத்துல பாடுறார். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தார், சந்தோஷத்தோடதும் வாங்கி ஹல்லேலூயா. என்ன சொல்றார் தெரியுமா? இது எதுவுமே அந்த ரட்சிப்புக்கு ஈடாகாது. என் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுக்கு எதுவுமே ஈடாகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ட்ராக் மாறாங்க. ரட்சிப்பை பெருசா பார்க்காத அத்தனை பேருமே தேவனை மட்டுப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனை தேவனை பரீட்சித்து மட்டுப்படுத்தாதே.
ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் சொல்லுகிறேன், அத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் ஒரு ரிஸ்க் எடுக்கல. ஆனா ரட்சிக்கிறதற்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு, ஆமா, இந்த பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி பிளக்கப்படும். அப்படி அதுதான் சொல்ல, மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த ஒரு டிராப் பிளட் கூட அவர் சரீரத்தில் தங்க விடாம அத்தனையும் சிந்தினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஆண்டவர் இந்த மார்க்கத்துக்குள்ளே என்னை கொண்டு வருவதற்காக நீர் கொடுத்த கிரயம் பெரியது. ஆமே. நான் நினைச்ச காரியம் நடந்தாலும் நடக்காம போனாலும் நான் பாக்கியவான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ரட்சிப்பின் மகிமை மாட்சிமை வல்லமை. நீங்க அதாவது நமக்கு வேல்யூ கூடுனதே அந்த வஸ்திரம் விரிக்கப்பட்டதுனால. ஆண்டவரே, என்னையும் தெரிந்தெடுத்தீர்கள். லவ் யூ பா. பார்வன் சேனை வருது, நான் பாக்கியவா, அவரை ரட்சித்தா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக இவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? யாத்திராகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலே, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இதே அதிகாரத்துல தான் 3 நாளைக்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாம் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு. அப்படி துதித்து 3 நாளாகல முறுமுறுக்க தொடங்கினான். துதித்தலும் முறுமுறுத்தலும் ஒரே வாயில. இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. நடந்ததை நினைச்சு துதிக்கிறாங்க, நடக்காததை நினைச்சு முறுமுறுக்கிறாங்க. நல்லா துதிக்கிறாங்க. அந்த 15வது அதிகாரம் யாத்திராகம் நல்லா பிரைஸ் பண்ணி, இந்த 15வது அதிகாரத்தை வச்சு எத்தனை பாட்டு வந்திருக்கு தெரியுமா? அவ்வளவு பாடி இருக்கிறாங்க. எல்லாம் பாடி முடித்து சூர் வனாந்தரத்துல 3 நாள் சுத்துறாங்க. 3 நாள் சுத்தின பிறகு நேர மாராவுக்கு வராங்க. அவன் 3 நாள் தான் ஆச்சு. ஒரு பெரிய அற்புதத்தை கண்டு 3 வருஷம் 30 வருஷம் 3 நாள் தான் ஆச்சு. இப்ப மாரா கிட்ட வந்தது அது கசப்பா இருந்துச்சு.